Good evening students. Next topic in chapter 2 polynomial function. இந்த polynomial function வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸ் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றாங்க. That means அந்த வேரியபிளினுடைய வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்றதா இந்த எக்ஸசைஸ். First question, find the zeros of polynomial function f of x is equal to exercise 2.6 f of x is equal to 4x square minus 25 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த f of x அப்படின்றத நம்ம 0 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். சோ அப்ப இந்த f of x உடைய வேல்யூ 4x squared minus 25 is equal to 0. அப்போ 4x squared is equal to 25. அப்போ x squared is equal to 25 by 4. இந்த 4 இந்த சைடு சேஞ்ச் பண்றோம், டிவைட்ல வந்துரும். அப்போ taking square root on both side, taking square root on both side, so அப்போ x is equal to plus or minus 5 by 2. 25 க்கு ரூட் எடுத்தோம்னா 5, 4 க்கு ரூட் எடுத்தோம்னா 2. Therefore the zeros of f of x are minus 5 by 2 comma plus 5 by 2. The next second question. So in the second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க find the if x is equal to minus 2 is the one root of a x cube minus x squared minus 17x equal to 22. Find the other roots of the equation. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாலினாமியல் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பாலினாமியலுக்கு x is equal to minus 2 அப்படின்றது ஒரு ரூட்டா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ given ஈக்குவேஷனை x cube minus x squared minus x squared minus 17x is equal to 22 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கான்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணனும். அப்போ x cube minus x squared minus 17x minus 22 is equal to 0. சோ அப்ப இதுக்கு சிந்தெடிக் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினோம்னா 1 minus 1 minus 17 அடுத்தது plus 22. சோ அப்ப இங்க வந்தோம்னா x னுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா -2 அப்படின்றாங்க. அப்போ 0 1 -2 அப்போ -3 அப்போ 3 2s are 6 minus into minus plus அப்போ -11. the next சரிங்க -22 ன்னு இருக்கு. அப்போ இங்க வரும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +22 அப்போ 0. சோ அப்போ இதுக்கு வரும்போது x - 2ன்றது 1. therefore the other roots of இங்க வரும்போது 1 x squared அப்படின்றத சூஸ் பண்ணனும். அப்போ x squared minus 3x minus 11 is equal to 0. அப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்றோம். குவாட்ரேட்டிக் ஃபார்முலா -b plus or minus root of b squared minus 4ac by 2a. இத பண்ணா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்ணோம்னாக்க a வினுடைய வேல்யூ 1, b வினுடைய வேல்யூ -3, c வினுடைய வேல்யூ -11. சோ அப்ப இத கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது x is equal to minus of -3 is +3 plus or minus root of -3 whole squared minus 4 into a value 1 and c value is 11 -11 by 2 into 1 is equal to
3 plus or minus root of 9 plus இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா 44 by 2. தென் இப்போ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணும்போது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 44. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா 53. அப்போ x is equal to 3 plus or minus root of 53 by 2. Therefore, the other two roots of the polynomial of the given polynomial are 3 minus your first minus value root of 53 by 2 comma 3 plus root of 53 by 2. That's all the third question answer. Next third question, find the real roots of third question, find the real roots of x power 4 is equal to 16. அப்போ இதனுடைய ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரியல் ரூட்ஸ் அப்படின்றப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம். as usual ப்ரொசீஜர் தான். ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை இந்த சைடு சேஞ்ச் பண்ணணும். அப்போ x power 4 minus 16 is equal to 0. ஸோ அப்போ இந்த x power 4 x squared whole squared minus 2 squared whole squared அப்படின்றது இதை பிரிக்கலாம். ஸோ is equal to 0. அப்போ இது வரும்போது a plus b into a minus b ஃபார்மட்டு. அப்போ x plus x squared plus 2 squared into x squared minus 2 squared is equal to 0. ஸோ அப்போ இந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதனால டைரெக்டாக ரைட் பண்ணலாம். x squared plus 4 நெக்ஸ்ட் இதை ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க x plus 2 and again x minus 2 is equal to 0. ஸோ அப்போ இதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணலாம். அப்போ x squared plus 4 is equal to 0, x plus 2 is equal to 0, x minus 2 is equal to 0. ஸோ அப்போ இந்த தான் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க x squared plus 4 is equal to 0. அப்போ இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது x squared is equal to minus 4. அப்போ x squared x is equal to root of minus 4. So it is a imaginary root. So இங்க plus or minus அப்படின்றத அப்ளை பண்ணலாம். is equal to plus or minus. The next அடுத்து இதை அப்ளை பண்ணோம்னாக்க x plus 2 is equal to 0, x is equal to minus 2, and another one x minus 2 is equal to 0, அப்போ x is equal to 2. Therefore the real roots of the equation of the given equation are minus 2, 2. That's all the third question answer. Next fourth question. 2x plus 1 whole squared minus 3x plus 2 whole squared is equal to 0. So அப்ப இது வந்து பார்த்தோம்னாக்க லாஸ்ட் क्वेश्चन ப்ரொசீஜர் தான். சோ அப்படியே a plus b into a minus b க்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ 2x plus 1 plus 3x plus 2 a plus b. அடுத்தது a minus b.
அப்போ 2x plus 1 இந்த மைனஸ் உள்ள வரும்போது மைனஸ் b அப்படின்றப்போ மைனஸ் 3x plus 2 is equal to 0. So அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5x plus 3 5x plus 3 into இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ இந்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 2x plus 1 minus 3x minus 1 is equal minus 2 is equal to 0. ஸோ அப்போ இதை செப்பரேட் பண்ணும்போது 5x plus 3 is equal to 0. 5x plus 3 is equal to 0. அடுத்தது இங்க வந்தோம்னாக்க இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 is equal to 0. தென் நெக்ஸ்ட் இதுல இருந்து இந்த 5 3 அந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 5x is equal to minus 3, x is equal to minus 3 by 5. Minus 3 by 5. The next அடுத்து இங்க சேஞ்ச் பண்ணோம்னாக்க இந்த minus x and side change பண்ணலாம். அப்போ x is equal to minus 1. Therefore the என்ன கேட்டிருக்காங்க சால்வ்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சால்வ் அப்படின்றப்ப the solution set is set bracketல first least value minus 1 comma minus 3 by 5. That's all the fourth question answer. Next exercise 2.7. Exercise 2.7. So factorize same இதுவும் அதே function தான் polynomial function. So first question factorize x power 4 plus 1 x power 4 plus 1. So இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம 2 waysல வந்து அப்ளை பண்ணலாம். So இது வந்து ஃபார்முலா மெத்தட்லயும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்க இந்த ஜீரோஸ்னு சொல்லி அப்ளை பண்ணி நம்ம போடுவோம். அந்த இதுலயும் வச்சு போடலாம் சிந்தடிக் டிவிஷன்ல. So இப்போ இத ஃபார்முலா மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னா so இது வரும்போது equal to a x squared whole squared அடுத்தது plus 1 squared அப்போ a squared plus b squared அந்த ஃபார்முலா வந்துருச்சு. அப்போ a squared plus b squared is equal to a plus b whole squared minus 2ab அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு இது கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க x power 4 plus 1 is equal to x squared plus 1 whole squared minus 2 into a வினுடைய வேல்யூ x squared into b வினுடைய வேல்யூ 1. இப்போ equal to x squared plus 1 whole squared minus இந்த 2 வந்து நம்ம whole squared வந்து ரைட் பண்ணோம்னாக்க √2 whole squared into x squared அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ x squared plus 1 whole squared minus √2x whole squared அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். இப்போ இது வரும்போது a squared minus b squared ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ a squared minus b squared ஃபார்மேட்னா a plus b. அப்போ x squared plus 1 minus √2x plus b நாக்க ஃபர்ஸ்ட் பிளஸ். அடுத்தது x squared plus 1 minus b அப்படின்னாக்க minus √2x. So that's all the first question answer. It is a x power 4 plus 1. The next second question வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா if x squared plus x plus 1 is a factor of the polynomial x cube. அப்போ இங்க வரும்போது x cube அப்படின்றதுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. So x squared plus x plus 1 is a factor of x cube
3x cube plus 80x squared plus 80x plus a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then find the value of a. அப்போ a வினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு இது ஃபேக்டர் அப்படின்னா இந்த இது வந்து இதால டிவைட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ 3x cube plus 80x squared plus 80x plus a divided by x squared plus x plus 1. x squared plus x plus 1. So அப்ப இத லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினோம்னா so x squared plus x plus 1. then இந்த சைடு வந்தோம்னாக்க 3x cube plus 80x squared plus 80x plus a. so அப்ப இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் இதையும் டிவைட் பண்ணலாம். அப்ப இதையும் டிவைட் பண்ணும்போது 3x அப்போ 3x cube அடுத்தது plus 3x squared plus 3x then symbol change பண்றோம் minus so அப்ப இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ 5x squared plus 5x plus a. then next இதையும் டிவைட் பண்ணும்போது plus 5 அப்ப இத மல்டிப்ளை பண்ணும்போது 5x squared then next plus 5x then plus 5. so இதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னாக்க minus so அப்ப இது எல்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குனாக்க a minus 5 அப்படின்றது கிடைக்குது. so இப்போ இது டிவைட் ஆகுது அப்படின்னாக்க டிவைடட் ஃபேக்டர் அப்படின்னாக்க இந்த ரிமைண்டர்னுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா 0ன்னு இருக்கணும். அப்போ when x cube 3x cube plus 80x squared plus 80x plus a is divided by x squared plus x plus 1. then the remainder is 0. அப்போ a minus 5 is equal to 0, a is equal to 5. That's all the second question answer.